2 வயது பச்சிளங்குழந்தைக்கு யமனாக மாறிய வீட்டின் மேற்கூரை. தூங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தின் மேல் இடியாய் வந்து விழுந்ததால் அதிர்ச்சி. 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட வீடுகளை புதுப்பித்து தர பொதுமக்கள் வேதனையுடன் கோரிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் செல்லூர் சுனாமி குடியிருப்புல வசிச்சுட்டு வரவங்க தான் விஜயகுமார். இவருடைய மனைவி பாண்டி மீனா. இவங்களுக்கு 3 குழந்தைகள். இந்த நிலையில நேற்று இரவு குடும்பத்தோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது இரவு 12 மணி அளவுல திடீர்னு வீட்டுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. இதுல உறங்கி கொண்டிருந்த 2 வயது யாசின் ராம் அப்படின்ற சிறுவன் மேல ஃபேனும் மேற்கூரையும் விழுந்ததுல சிறுவன் படுகாயம் அடைஞ்சதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பாண்டி மீனாவுக்கு கையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இவங்களுடைய அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனே அவங்கள மீட்டு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியிலேயே சிறுவன் யாசின் ராம் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. தாய் பாண்டி மீனா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ சிறுவனுடைய உடல் கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காமா. வீட்டுடைய மேற்கூரை இடிஞ்சு விழுந்து 2 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே, ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். சொல்ற விஷயத்தை விட செய்யற செயல் ரொம்பவே மகத்தானது அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் எங்கேயும் ஒரு இளைஞர் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. சீனுமாலிக் 365 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல சாலையோரமா ஒருத்தவங்க